ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு புட்டு தாங்க. நம்மளோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோவில் சத்து மாவு வச்சு நம்ம புட்டு கொழுக்கட்டெல்லாம் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் கொழுக்கட்டை ரெசிபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு புட்டு எப்படி பண்ணுறதுந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இது நம்ம கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சத்து மாவு தான். இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் யாராவது கன்சீவாக இருந்தாலும் இல்லை குழந்தைங்க இருந்தாலும் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடியில் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தானிய வகைகள் உணவில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு பண்ண முடியலனா கூட கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து இந்த சத்து மாவு புட்டு தான். ஸோ நான் அதுக்கு 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மாவு லைட்டாக சூடானா மட்டும் போதும், இல்லைனா உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டை எடுத்து காமிக்கிறதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நீங்கள் தனியாக பொடி பண்ணிங்கன்னா திரியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வாயில் மாட்டும். அதுக்காக நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மாவு நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு கட்டி முட்டி இல்லாமல் உதிரியாக வரணும். அப்படி இருந்தால் தான் புட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிசைகிறப்போ சப்போஸ் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டிக்கோங்க. நல்லா உதிரியாக வந்துடும். நீங்கள் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும் நெக்ஸ்ட் டைமில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் மாவு கையில் எடுத்து பிடிக்கிறப்போ கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதை நம்ம உதுத்து விடுறப்ப இந்த மாதிரி உதிரியாக விழணும். இது தாங்க கரெக்டான பக்குவம். நான் 4 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்தேன். அதுக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக மாவு கிடைக்கும். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா புட்டு வேக வச்சதுக்கப்புறமா தான் அது கூட சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ இந்த டேஸ்ட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்டு சர்க்கரையில் மாவோடு நல்லா விரவுனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் புட்டு குழலில் வேக வைக்கிறப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கன்வீனியன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ நாட்டு சர்க்கரை இந்த மாவோட நல்லா கிளறி உதிரியாக இந்த மாதிரி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம அவிக்கலாம். புட்டு நான் 2 மெத்தடில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒன்று இட்லி பாத்திரத்தில், இன்னொன்று புட்டு குழலில். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம புட்டு வேக வைக்கணும். இப்போ புட்டு குழல் எடுத்திருக்கோம். இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்லு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த புட்டு குழல்லையும் சுற்றியும் நெய் தடவிக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு மாவு அதில் ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு எடுக்கிறப்போ ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நெய் தடவுறோம். புட்டு குழலை சுற்றி நம்ம நெய் தடவிருக்கோம். ஸோ நெய்யோடு சேர்ந்து சத்து மாவு வெந்து வர்றப்போ நல்ல ஒரு மனம் வரும், டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். புட்டு குழலில் சில்லு போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த புட்டு மாவை எடுத்து போடுங்க. நம்ம போட்டு தம் பண்ண வேணாம், சும்மா உதிரியாக எடுத்து போடுங்க.
அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் மாவு போட்டுட்டு மேலே ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி அவிக்கலான்றதை பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இட்லி தட்டு வச்சு ஒரு துணி போட்டுக்கோங்க. இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சத்து மாவை லைட்டாக மேலோட்டமாக போடுங்க. நம்ம போட்டு ஸ்டஃப் பண்ண வேணாம், சும்மா உதிரி உதிரியாக லேசாக தூவி விடுங்க. ஃபைனலாக மேலே தேங்காய் துருவலை சேர்த்து இப்போது இட்லி பிளேட் வச்சு மூடிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த புட்டுக்குழல் அந்த ஹோல்ஸில் இருந்தும் இட்லி தட்டில் சைடில் இருந்தும் பாருங்கள் நல்லா ஆவி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ புட்டுக்குழலை நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே பாருங்கள் இந்த தேங்காய் பூலாம் நல்லா வெந்து நல்லா மனம் வருது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன்னா புட்டு வந்து உடையாமல் அப்படியே வர்றதுக்காக நீங்கள் பின் சைட்லேருந்து லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப்பாக கரெக்டாக உங்களுக்கு புட்டு வந்துடும். நான் கொஞ்சம் அப்படி ஆட்டிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்திருக்க புட்டு மாவு வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. இப்போ கரெக்டான ஷேப்பில் வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு குழலில் பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டாமல் வருது பாருங்கள், நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால. நீங்கள் நெய் பிடிக்கலன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சில்லில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒட்டாது. தேங்காய் பூ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம போடணும். மாவு போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணி வேகுது இல்லைங்களா, அந்த ஆவியில் மாவு வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அடியில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளது சுவையான மணக்க சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி தட்டில் இருக்க புட்டு மாவு பார்க்கலாம். இப்போது இட்லி தட்டில் இருக்க புட்டு மாவு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், நல்லா அமுங்கி இப்படி உருட்டி வரும். ஸோ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க, நல்லா சூடாக இருக்கும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த துணியில் பாருங்கள் அந்தளவுக்கு நமக்கு புட்டு வந்து ஒட்டலை. நம்ம வந்து துணி வந்து ஈர துணி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை கிளாத் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2 மெத்தட்லேயும் புட்டு அவிச்சாச்சு. இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழல்ல அவிக்கிற புட்டு வந்து சூடாக ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் இட்லி தட்டில் அவிக்கிற புட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு ஆறிட்டாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவே நல்லது. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம சத்து மாவு கஞ்சியெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்க பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இதை தான் கொடுத்துருக்கேன். எப்படி அவங்களே சாப்பிட்றானுங்கன்னு அவங்கள வந்து செல்ஃப் ஃபீடிங் பண்ண விடுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.